Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 438 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஓப்பனிங்லயே டவுசரோட தொங்கிட்டு இருக்க ஹனியபால தான் காட்டுறாங்க. கைய கட்டி வாயை ஒட்டி நல்லா சூப்பராவே தொங்க விட்டுருக்கானுங்க. தேவையா எனக்கு இந்த வேண்டாத நிலைமைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா என்ன இருக்கும்னா போன்க்லே அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டான்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பான், இவன் கூட சண்டை போட முடியாம திடீர்னு எங்கேயோ போய் ஒளிஞ்சிருப்பான். உன்னை எங்கடா போன, வெளியில வாடான்னு சொல்லி கூப்பிடுவான். அந்த டைம் போன்க்லே நமியோட உருவத்தை எடுத்துக்குவான். என்னன்னா லேடிஸ பார்த்தாலே அந்த ஹனியபால் நாக்க தொங்க போறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஐயோ இங்க ரொம்ப ஹீட்டா இருக்குதேன்னு சொல்லுவான். ஆஹா இவன் நம்ம டைப் போலயே, வாமா இங்க வான்னு கூப்பிடுவான். அதுக்கப்புறம் லைட்டா டவுட் ஆகும், ஆமா இவ்வளவு நேரம் இங்க காட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சுட்டு இருந்தானே ஒருத்தன், அவன் எங்க போனான் அப்படின்னு. சரி எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டான்னு நமி உருவத்துல இருக்க போன்க்லேவை பார்த்து, ஏ ஸ்வீட்டி உனக்கு இங்க என்னமா வேலைன்னு கேட்பான். யோ அதான் இங்க சூடா இருக்குல்ல, ரொம்ப வேர்க்குது, டோர தோற அந்த பக்கமா போவோன்னு சொல்லுவா. உடனே அவளாதான் பாவம், ஒரு பொண்ணு ஜெயிலுக்குள்ள இவ்வளவு ஹீட்டான இடத்துல கஷ்டப்படும் போது எப்படி ஹெல்ப் பண்ணாம இருக்க முடியும், போங்க மேடம் போங்கன்னு சொல்லி டோர திறந்து விட்டுருவான். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இல்ல, நான் வேணா வேற ட்ரெஸ் ரெடி பண்ணி தரவா, நிறைய இருக்குதுன்னு சொல்லி கூட்டு போவானா. அந்த டைம் தான் நம்மளும் மறுபடியும் பழைய உருவத்துக்கு மாறி பின்னாடி இருந்து பாஞ்சு வந்து ஒரே போடா போட்டு அவனை அலேக்கா லாக் பண்ணிட்டான். ஏ கொய்யால உன்னை விடவே மாட்டான்டா, கையில சிக்கிற அன்னைக்கு நீ கைமாதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அண்ட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்துக்காக வார்டன் மேல பழிய போட்டுடலாம், ஆனா இவன் ஏமாந்துட்டான்ல, அதுதான் அவனுக்கு ரொம்ப கேவலமா இருக்குது. தப்பிக்கிறதுக்காக முன்னையும் பின்னையும் ஆடிட்டு கிடப்பான். ஒன்னும் பண்ண முடியல, கத்தவும் முடியல, கைத்த அவுக்கவும் முடியல. ஆனா வார்டன் ஆகணுங்கிற ஆசை மட்டும் இருக்குது. அப்படியே கட் பண்ணி வார்டன் இருக்கிற ரூமை காட்டுறாங்க. ஓப்பனிங்லயே டர்ரு புரு புரு டர்ருன்னு கிளின்னு கிழிஞ்சு தொங்கும். இப்படி ஒரு கிளியில நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அப்படி பாத்ரூமை போட்டு நாத்துன்னு நாத்திட்டு இருக்கான். என்னன்னா பாய்சன் நிறைய யூஸ் பண்ணிட்டானாமா, அதான் வயிறு கொஞ்சம் கெட்டு போச்சுமா, அதுக்குன்னு இவ்வளவு கொடூரமா கெட்டு போக கூடாது. அதுக்கப்புறம் ஜெயில இருந்து தப்பிச்சாங்களே சில பேரு, அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு புடிச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ ஜெயிலுக்குள்ள தள்ளியாச்சு. சாவியையும் மீட் எடுத்துட்டாங்க, ஆனா ஒரு சில கீஸ் மட்டும் மிஸ் ஆகுது. சரி பரவாயில்ல, அதையும் கண்டுபிடிப்போம், என்ன பண்றது, தலைவலியை உண்டு பண்ணிட்டானுங்க, சரி பண்ணிதானே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலையை பார்ப்பாங்க. அந்த சேடிங்கிறவ காட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் போன்க்லேவோட போட்டோ காமிச்சு, இவன் எங்க இருந்தாலும் சரி இவனை விடவே விடாதீங்க, எப்படியாச்சும் புடிச்சிருங்க, கண்டிப்பா இவன் இந்த ஃப்ளோர்ல தான் இருக்கணும், விடாதீங்கன்னு சொல்லி வேற லெவல்ல ஆளுகளை தேட அனுப்பி விடுவா. எண்டு எடுக்குன்னு எங்க ஒளிஞ்சாலும் விட மாட்டானுங்க. அப்படியே சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த போன்க்லே பாயில காட்டுறாங்க. அவனுக்கு யாரோ கட்டெல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து வச்சிருக்காங்க. அடிச்சு புடிச்சு எந்திரிப்பான். அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு ரூம்குள்ள இருப்பான். ஐயோ லூஃபிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பயங்கரமா பதறுவானா. அந்த டைம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நிறைய பேர் பேசுற சவுண்ட் கேட்கும். ஏதோ சரியில்லையேன்ட்டு பொறுமையா போவான். கிளாஸ்ல எல்லாம் சேஸ் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும், சிரிச்சு சிரிச்சு பேசுற மாதிரி சவுண்ட் கேட்கும். இந்த இடத்துல அந்த மாதிரி எல்லாம் யாரு பண்ணுவான்ட்டு அப்படியே பொறுமையா போனா அங்க ஒரு டோர் ஒன்னு இருக்கும். அந்த டோருக்கு அந்த பக்கம் இருந்துதான் இந்த மாதிரி எல்லாம் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படியே மெதுவா காதை வச்சு பார்ப்பான். சவுண்ட் இன்னும் அதிகமா கேக்குமா, சரி ரைட்னு அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா பல 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 பலன்னு கண்ணு கூசுற அளவுக்கு அங்க இருந்து வெளிச்சம் அடிக்கும். என்ன இந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கேன்னு பார்த்தா அம்புட்டு பேரும் அங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனுக்கு ஒண்ணும் புரியல, பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அவனுக்கு இவனை பார்த்த உடனே பரவாயில்லையே பைய ஒரு வழியா எந்திரிச்சிட்டான் போல, ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருந்தியே, ஏதாச்சும் சரக்கு கிறக்கு அடிக்கிறியா, இங்க வான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவன் அப்படியே மிரண்டு போய் உள்ள போவான். புதுசா வந்தவனுக்கு சேஸ் எல்லாம் சொல்லி சரக்கு அடிப்பானுங்க. ஆக்சுவலா இவனும் மத்தவங்களும் பண்ண அலப்பறைய இவனுங்க மானிட்டர் ரூம்ல இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அங்க இருந்த ஒருத்தி, வாங்க வந்து சீட்ல உட்காருங்க, ஆமா நீங்க எந்த ஃப்ளோர்ல இருந்து வரீங்கன்னு கேப்பா. அண்ட் அவனை பார்த்தா பல மாசங்களா சோறு திங்காம பஞ்சத்துல அடிபட்ட பண்ணி மாதிரியே இருக்கானா, அதனால சாப்பாடு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, அதையும் ரெடி பண்ணி தரோம்பாங்க. அவனுக்கு ஒரே குழப்பம், இப்ப எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இப்ப நான் எங்க இருக்கேன், ஸ்டார் ஹேட் லூஃபி எங்கன்னு விசாரிப்பான். உடனே அங்க இருக்க பொண்ணு சிரிச்சுட்டு, என்ன தம்பி இந்த இடத்த பார்த்துட்டு ஜெயிலுக்கு வெளியில இருக்கேன்னு நினைச்சிட்டியா, இன்னுமே நீ இம்பல் டவுன்ல தான் இருக்க, ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாதேன்பாங்க. அப்படின்னா இங்க இருக்க எல்லாருமே ஜெயில் ட்ரெஸ் தானே போட்டுருக்கணும், கலர் கலரா போட்டிருக்கீங்க, இஷ்டத்துக்கு தின்னுட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி ஒத்த கால சுத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கடைசியா என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்ப்பான். என்னன்னா இவனும் லூஃபியும் சேர்ந்து அந்த ஓனாய் கூட சண்டை போட்டு கடைசியில லூஃபி அவனோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அதுக்கு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டான். அது அவனுக்கு தெரியாம பண்ணதான். அதுக்கப்புறம் போன்க்லேவாலையும் எதுவும் பண்ண முடியாம அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டான். அந்த டைம் அவளாதான் நம்ம செத்துட்டோன்னே அவன் முடிவு பண்ணிட்டான். ஆனா இப்ப பார்த்தா இப்படி ஒரு சொர்க்கத்துல இருக்கான். இது எப்படி பாசிபிள்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு வழியா எந்திரிச்சிட்ட போல 10 மணி நேரமா தூங்கி இருக்கடா கொய்யாலம்பா. யாருன்னு பார்த்தா இவங்க மயங்கி கிடக்கும் போது வெள்ளையும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒருத்தி வந்து நின்னாலே அவதான் இவளோட பேரு இனசுமா. இவ தான் சாக போற நிலைமையில இருந்த நம்ம ஆளுங்க ரெண்டு பேத்தையுமே காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வந்தாலாமா. அப்பாடா இவளே 2 பேருட்டா. அப்படின்னா லூஃபி எங்க, அவன் நல்லா இருக்கானா, இப்ப அவன் எங்க இருக்கான், நீங்க எல்லாம் யாரு ஜெயிலர்ஸா அப்படி இப்படின்னு பதறி போய் ஏகப்பட்ட கேள்வி கேட்பான். அந்த பொண்ணு, அவசரப்படாத, பொறுமை பொறுமை, நான் சொல்ல போறது இல்ல, அத அவன் சொல்லுவான், நீ ஏன் கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்லும் போது லைட்ஸ் எல்லாமே பட்டு பட்டு பட்டுன்னு ஆஃப் ஆகும். என்னன்னா ஷோ ஸ்டார்ட் ஆக போதாமா. அடே இது ஜெயிலு தானா, இல்ல அடிக்கிற வெயிலுக்கு என் மண்டை கிட்ட கலந்து போச்சா, ஒண்ணுமே புரியலையேன்னு புரியாம நின்னுட்டு இருப்பான். எல்லாம் விசில் அடிச்சு யாரையோ
யாரையோ என்கரேஜ் பண்ணி வர வைப்பாங்க. அப்ப யாரோ ஒருத்தி ஸ்டேஜ்ல திரும்பி நின்னுகிட்டு பயங்கரமா ஆட்டோ ஓட்டுவா. அவன் நம்ம போன் கிளேவை பார்த்து, என்னப்பா கேண்டி பாய், நல்லா தூங்கி எந்திரிச்சியா? உன்னோட பேரு தானே மிஸ்டர் டூ போன் கிளே, எனக்கு தெரியும். அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகும். என்ன எப்படி உங்களுக்கு தெரியும், நீங்க யாரு என்னன்னு கேட்டா சுத்தி இருக்கவங்க எல்லாம் விசில் அடிச்சு அவனை என்கரேஜ் பண்ணுவாங்க. நீங்க வந்ததுக்கு நன்றின்னு சொல்லிட்டு பயங்கரமா டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான். ஆனா கடைசி வரைக்கும் திரும்பி மூஞ்ச காட்ட மாட்டான். எல்லாம் வாவ் சூப்பர் செமன்னு சொல்லி கத்துன்னு கத்திட்டு இருப்பானுங்க. அவன் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். இதாண்டா பிரிசனர்ஸோட சொர்க்கம், இங்க உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், எப்ப வேணாலும் கிடைக்கும், எப்படி வேணாலும் கிடைக்கும். வெப்பன்ஸ் இருக்கு, கேம்ஸ் இருக்கு, ஏன் ஃப்ரீடம் கூட இருக்கு. ஜெயிலர்ஸ் எல்லாம் இன்னைக்கு கூட எங்களை பார்த்தா பயப்படுவாங்க. ஏன் பிரிசனர்ஸ் கூட காணாம போய்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அங்க காணாம போறவனுங்க எல்லாம் இங்கதான் இருக்கானுங்க. அங்க இருந்து அவனுங்களை காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது. இந்த வேலையை பண்ணது பூரா இவன் தான். ஆக்சுவலா இவன் ஒரு கே போன் கிளே மாதிரி. ஆக்சுவலா இங்க இப்படி ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு யாருக்குமே தெரியாதாமா. உன்னை இந்த இடத்துக்கு வெல்கம் பண்றேன்னு சொல்லி அப்படியே திரும்பி அவன் மூஞ்ச காட்டுவான். ஆளு பார்க்கவே படு பயங்கரமா, படு மோசமா, படு கொடூரமா இருப்பான். இதுதான் சீக்ரெட் கார்டன் ஆஃப் த பிரிசனர்ஸ், நியூ கமா லேண்ட் அப்படின்னு உடனே எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆமா, யார அந்த பரதேசி நாயி பார்க்கவே அசிங்கமா இருக்கான்னு கேட்பான். சுத்தி இருக்கவங்க எல்லாம், இவன் சாமா நீங்க சூப்பர், இவன் நீங்க வேற லெவல், இவன் நீங்க மாசுன்னு சொல்லி அவனை பயங்கரமா சேர பண்ணுவாங்க. அப்பந்தான் போன் கிளேக்கே தெரியுது, இவன் தான் இவன் தேடி வந்த இவனா அந்த கமபக்கா கிங்டமோட குயின் அப்படின்னு ஷாக்கா கேட்கும் போது கையில இருக்க கம்பிய உடைச்சு தள்ளிட்டு அப்படியே ஜாலியா நின்னு கொடூரமா ஆட்டம் போடுறதோட இந்த எபிசோடுக்கு எண்டை காடு போட்டு முடிக்கிறாங்க.